அவர்கள் நம்மளையே விஷத்தை குடிக்க வைக்கிறாங்கன்னா அவர்களுடைய மார்க்கெட்டிங் பவர் நீங்கள் யோசிங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புக்குள்ளே பல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் உள்ளே போய் அழிச்சிடும். அப்போது உள்ளே அதிகப்படியாக உங்களுக்கு இந்த கழிவுகள் தங்கியே இருக்கும். இந்த 2 குளிர்பானங்கிட்டே நீங்கள் போய் ஸ்பான்சர்ஷிப் கேட்டிங்கன்னா அடித்து பிடிச்சி உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டு வீரர்கள் எல்லாம் இவங்க அதிகமாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் என்றைக்காவது உங்கள் கையால் யாருக்காவது விஷம் கொடுத்துருக்கீங்களா? அதுவும் உங்களுடைய நண்பருக்கு இல்லை உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு யாருக்காவது விஷத்தை கொடுத்துருக்கீங்களா? அதிகப்படியாக இல்லைன்னு தான் பதில் சொல்வீங்க. ஆனால் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா நான் எந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே எதை விஷயம்னு சொல்கிறேன்னா, 2 குளிர்பானங்களை நம்ம தடை செய்கிறதுக்காக ஜல்லிக்கட்டப்போ ஒரு பெரிய சபதம்லாம் எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? 2 குளிர்பானம் கிடையாது, 2 குளிர்பான கம்பெனிகள் தயாரிக்கிற பானங்களை. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நடந்துச்சு. என்னுடைய நண்பர் காணொலியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய மகனுக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக எடுத்து அந்த விஷத்தை கொடுத்தாரு. அப்போ நான் இதை பற்றி பேசணும். அதோட தொடர்ச்சி தான் இந்த காணொலி. சரியா? என்னடா விஷம் அப்படின்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸ்னால இது வரைக்கும் செத்தது ஒரு 1,50,000 பேர் தான் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஷத்தை குடிக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்லோ பாய்சனாக எடுத்து சாகிறவங்க, இதய நோயிலையும் சரி, ஒபிசிட்டிலையும் சரி, இதுக்கு வழியாக வர்ற ஸ்ட்ரோக்கு, மற்ற விஷயங்கள்னால இறக்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்னால இறந்ததில் ஒரு சிறிய ஒரு பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கணக்கு தெரியுது. அதுக்கே இப்படி பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு நம்மளுடைய உடல் நிலையை பற்றியும் எப்படி நம்ம உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்லாம் பேசுகிறோம் இப்போ. ஆனால் இது ஒரு சின்ன விஷயம்தான். இதை விட பல மடங்கு நம்மளுடைய உயிரை குடிக்கிற விஷயமான இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணுன்றதுக்கு தான் இந்த காணொலி. இப்போது இது ஒன்றுமே இல்லை. அந்த கேனில் இல்லை அந்த பாட்டிலில் இருக்க அந்த 2 குளிர்பானங்களோட நான் பேரை சொல்ல விரும்பல, ஏன்னா யூடியூப்னால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது 2 குளிர்பானங்கள் மெயினாக அதை எடுத்துப்போம். அது ஒன்றுமே கிடையாது. அது ஒரு அதிகமாக சர்க்கரை போட்ட ஒரு கார்ன் சிரப்பு. அந்த கார்ன் சிரப்பில் கார்பன் டை ஆக்சைடை ஏற்றி அதை கொஞ்சம் கேஸ் ஏற்றி கொஞ்சம் கலர்லாம் ஆட் பண்ணி நம்மளுக்கு அந்த விஷத்தை கொடுக்குறாங்க. நம்மளும் வாங்கி குடிக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் விஷத்தை கொடுத்தா அது என்ன மாதிரி கலராக இருந்தாலும் எவ்வளோ நல்ல சுவையாக இருந்தாலும் குடிக்க மாட்டோமே அப்படின்னு பார்த்தா, இங்கே தான் இந்த காணொலியை நீங்கள் பார்க்கணும். ஏன்னா அவர்கள் நம்மளையே விஷத்தை குடிக்க வைக்கிறாங்கன்னா அவர்களுடைய மார்க்கெட்டிங் பவர் நீங்கள் யோசிங்க. இதை பற்றி ஒரு அந்த குளிர்பானத்தோட முதன்மை அதிகாரியை இந்த ஊடகத்தில், இங்கிலாந்தில் ஒரு ஊடகத்தில் ஜெர்மி பாக்ஸ்டன் அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. இதை கொஞ்சம் பாருங்கள். This is James Quincy, the CEO of Coca-Cola, being grilled by Jeremy Paxman, the journalist. மார்க்கெட்டிங்கோட ஸ்ட்ரென்த்து கிடையாது. அவர்கள் எல்லாத்தையுமே யோசித்து தான் செய்வாங்க. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக எத்தனை பேரை கவர் பண்ண முடியும், அதில் என்ன ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கை கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது ஒரு 4-5 குடும்பம் இணைஞ்சு பண்ணுற மாதிரியும், இல்லை ஒரு கிறிஸ்மஸ் மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கும். அந்த டின்னை எடுத்து வச்சு இல்லை அந்த ஒரு பாட்டிலை எடுத்து வச்சு நீங்கள் அதை குலுக்கியோ இல்லை குலுக்காமலோ அதை திறக்கும் போது வர்ற அந்த சத்தம், அந்த சத்தத்துலேருந்து அதுக்கப்புறமா அது உள்ளேருந்து வர்ற அந்த கேஸோட அந்த சத்தம், அதுக்கப்புறமா அதை ஒரு கப்பில் ஊற்றும் போது அதுலேருந்து வர்ற ஒரு சத்தம், அதில் அந்த நுரையிலேருந்து வர்ற ஒரு சத்தம், அந்த நுரைகள் வெடித்து அதில் வர்ற சத்தம் எல்லாமே அந்த அந்த கலர், அந்த மேலே இருக்க நுரை அப்படியே அந்த ஒவ்வொரு பபுள் உடைய அந்த சத்தத்தோடு சேர்ந்து அந்த பபுள்லாம் குறைய உங்களை அந்த குடிக்க தூண்டுறது இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக போட்ட, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அந்த சுகரை பற்றி பேசணும். இந்த சுகர் கோக்கைன் ட்ரக்கை விட ரொம்ப ஒரு அடிக்டிவானது அப்படின்னு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பார்த்தீங்க இல்லையா? இப்போ அந்த சின்ன கப்பில் 70 கிராம் சர்க்கரை இருக்குது, பெரிய கப்பில் 140 கிராம் சர்க்கரை இருக்குது. வெறும் சர்க்கரை மட்டும்தான் இது. ஒரு வாரத்துக்கே நம்ம எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்றத விட அந்த ஒரே ஒரு படத்தை பார்க்கும்பொழுது, ஒரு சினிமா படம் பார்க்கும்போது நீங்கள் உட்காந்து குடிக்கிற அந்த கப்பில் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு சர்க்கரையை நம்ம உடம்புக்குள்ளே போடுறோம். ஒரு நாளைக்கே ஒரு 25 கிராமுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை சர்க்கரை நம்ம உடம்புக்கு.
அப்போது அதிகமாக இவ்வளோ போட போட நம்மளுடைய உடம்பு வந்து அதை தாங்காது. இதனால தான் வந்து நம்மளுக்கு உடற்சோர்வு ஏற்படுது, இது நம்மளுடைய ஞாபக சக்தி குறையுது, நம்மளால் சரியாக யோசிக்க முடியல. இந்த மாதிரிலாம் நடக்கும்பொழுது அடுத்தது ஒரே இடத்துல உட்காந்து நம்ம தேவைக்கு அதிகமான விஷத்தை வந்து நம்ம உடம்புல ஏற்றுறோம். நம்ம உடம்புனால அதை வந்து ஒத்துக்க முடியல. அதனால தான் இத்தனை பிரச்சனைகள். சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா உடனே வந்து சொல்லுவாங்க சக்கரை தானே பிரச்சனை. அப்போ நாங்கள் வந்து இதுலேயே வந்து எங்கள் கம்பெனிலேயே 0ன்னு வச்சுருக்கோம், இல்லை டயட்னு வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் கூட வந்து சர்க்கரையே கிடையாது அப்படின்வாங்க. இந்த விஷயமே பரவாயில்லை, இதுக்கு சாதா விஷயமே பரவாயில்லை. ஏன்னா இந்த 0 அப்படின்றதும் இந்த டயட் அப்படின்ற விஷயங்களையும் அந்த மாதிரி இதில் ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னரை சேர்க்குறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்குள்ளே வந்து பல நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அது வந்து நம்மளுடைய உணவுப் பொருட்களை வந்து செரிக்கிறதுக்கு பல வகையான வேலைகளை செய்து இது நல்ல பாக்டீரியாவெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் உள்ளே போய் அழிச்சிடும். அப்போது உள்ளே வந்து அதிகப்படியாக உங்களுக்கு இந்த கழிவுகள் வந்து தங்கியே இருக்கும். இதனால தான் உடம்பு ஊதுறது மட்டும் இல்லாமல் இந்த உடம்பை வந்து நம்ம இருதயம் வந்து அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு பம்ப் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இதய நோய் வருதுனால பிளட் ப்ரெஷர் வருதுனால மொத்தமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரே நேரத்தில் கொரோனா வந்தால் ஒரே நேரத்தில் செத்துருவோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாய்சன் வச்சு நம்மளை கொல்ல பார்க்குறாங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இவங்களோட முக்கியமான ஒரு மார்க்கெட்டிங் ஐடியாலஜி என்ன அப்படின்னா வந்து அப்போ வந்து கேலரி பாருங்கள், இது வந்து கேலரியில் வந்து நீங்கள் கம்மி பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்கள் உங்களுடைய உடம்புக்குள்ளே என்ன போடுறீங்களோ அதுதான் வந்து உங்களுடைய உடம்பையும் உங்களோட ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கும். நீங்கள் வந்து கண்ட குப்பையை தின்னுட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா நல்லாலாம் ஆகிட மாட்டீங்க. ஒரு மோட்டர் கார் எடுத்துப்போம், ரேசிங் கார் மாதிரி எடுத்துப்போம். ஒரு ரேசிங் கார் தான் நம்மளுடைய உடம்பு. அந்த ரேசிங் காரில் வந்து கண்ட குப்பையும் கண்ட கெரோசினையும் கண்ட கேவலமான பெட்ரோலையும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் வண்டியை வந்து நல்லா ஓட்டுறவர்கிட்ட கொடுத்தாலுமே அது கேவலமாக தான் ஓடும். அது மாதிரி தான் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் நீங்கள் நல்லதான சாப்பிடல சொல்லக்கூடாது. இந்த 2 குளிர்பானங்களை வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா, இந்த 2 குளிர்பானம் மட்டும் கிடையாது, எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்த பேருக்காக இந்த 2 குளிர்பானத்தை எடுத்துப்போம், முக்கியமான 2. இதை நீங்கள் சாப்பிடும்போது அது அந்த கேலரின்றது வந்து கணக்கிலேயே வராது. ஏன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு காய்கறிக்கு வந்து 20 கேலரி அப்படின்னா அதுவும் இந்த 2 குளிர்பானத்தில் இருக்க கேலரியும் ஒன்றும் கிடையாது. இது நல்ல கேலரியும் இருக்குது, கெட்ட கேலரியும் இருக்குது. அந்த மாதிரியான வகையில் நம்மளை வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகவும் எந்த ஒரு விளையாட்டு நிகழ்வாக இருந்தாலும் இந்த ரெண்டு குளிர்பானங்கிட்டே நீங்கள் போய் வந்து ஸ்பான்சர்ஷிப் கேட்டிங்கன்னா அடித்து பிடிச்சி உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த மாதிரி விளையாட்டு வீரர்களெல்லாம் இவங்க வந்து அதிகமாக ஸ்பான்சர் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நம்ம மனசில் வந்து இப்போ இவரே நல்லா இருக்காரு, இவர் இதை குடிக்கிறாரு அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கு தான் இவங்களோட இதுவே. இதில் வந்து ஒரு மூளை செலவை செய்து நம்மளுடைய மனதை வந்து மாற்றி நம்மளையே விஷம் சாப்பிட வைக்கிறது வந்து எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். இந்த விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்காக நான் வந்து ஒரு தடவை கூட வந்து என் வாழ்க்கையிலேயே இதை தொடமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு 50 60 கப்பு குடிப்பீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு ஒரு அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு 20 கப்பாக கம்மி பண்ணலாம், இல்லை வந்து 10 கப்பு பண்ணலாம், இல்லை வந்து என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கப்பு குடிக்கலாம் முதல்ல. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் வந்து அதை தவிர்க்க முடியும். இதில் வந்து பின்னாடி இருக்க இந்த மார்க்கெட்டிங்கை பற்றி பேசணும், பிஸ்னஸை பற்றி பேசணும் அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு சிந்திக்கிற திறன் உள்ள ஒரு மனிதனை வந்து எப்படி வந்து இவர்கள் மாற்றுறாங்கன்னு பார்க்கணும். அப்படின்னா இவனுக்கு வந்து காம்படிஷன் வந்து இவன் ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க, இவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரி காட்டுப்பாங்க. ஆனால் வந்து இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே எதிர் போட்டி யார் அப்படின்னா தண்ணி தான் இவங்களோட போட்டி. அதுக்கு நீங்கள் வந்து ஆதாரம் இருக்குது. இவங்க வந்து தண்ணி குடிக்கிறத நிறுத்திட்டு இவங்களுடைய இந்த விஷத்தை குடிக்க வைக்கிறதுனால இவங்க எல்லாருமே வந்து இவங்க ஒரே ஆட்கள் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி விஷத்தை நம்மக்கிட்ட கொடுத்து இது மாதிரியான ஒரு உடல்நிலை பிரச்சனைகளை உருவாக்குவாங்க. அதுக்கு மருந்தும் இவங்களே கொடுப்பாங்க. அதை வைத்து வந்து மிகப்பெரிய ஒரு வியாபார சூழல் வந்து இதை வச்சு ஒரு சுழற்சி நடக்குது. ஏன் வந்து ஜல்லிக்கட்டப்போ பயந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெயின் ஃபியூஸ்லேயே கையை வச்சுட்டீங்க. நீங்கள் அந்த மெயின் ஃபியூஸில் கை வச்சோன்னு தான் அவன் வந்து பார்த்தான், சரி இதை வந்து ஒரு 2 வருஷம் கழித்து நம்ம பிடிப்போம், இப்போதைக்கு விடுவோன்னு சொல்லி அவன் நினச்சதுனால தான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். எப்போ நம்ம இந்த 2 குளிர்பானங்கள் மேலே வந்து கையை வச்சு நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் தடை செய்கிறோன்னு நம்ம கையை வச்சோன்னு தான்
இங்கே வந்து மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சுது. அது மாதிரி இதே வேலையை நம்ம செய்வோம் கண்டிப்பாக. உங்களோட கையால் உங்களோட நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து விஷத்தை கொடுக்காதீங்க. இதான் என்னுடைய இந்த காணொலியோட நோக்கம். இதை வந்து அதிகமாக வந்து எடுத்துகிட்டு போய் சேருங்க உங்களுக்கு அக்கறை இருக்கிற மக்கள்கிட்ட. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். கார்த்திக் தமிழன்.